இயேசுனுடைய அன்பை பற்றி தியானிக்க போகிறோம். இயேசுடைய சிலுவையின் அன்பு. சரிங்களா? ஃபஸ்ட்டு லூக்கா 23:34 அந்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அப்போ இயேசப்பா சொல்கிறார், பார்த்துக்கொள்ளுங்க. முதல் காரியம், இயேசப்பா அந்த சிலுவையில் தொங்கி கொண்டு இருக்கும்போது அவர் சொல்லுகிற வார்த்தையில் என்ன வார்த்தை அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிதாவே இவர்கள் மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே அப்படிங்கிறார். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உள்ளத்தில் ஒரு மன்னிக்கிற தன்மை நமக்கு என்ன செய்யணும், இருக்கணும். அதாவது இன்றைக்கி எல்லா மனிதர்களுமே தவறு பண்ணாத மனிதர்கள் இல்லை, எல்லாரும் தவறு பண்ணியிருப்பாங்க. ஏதாவது ஒரு காரியத்தில் தவறு இருப்பாங்க, ஏதாவது ஒரு காரியத்தில் தப்பு பண்ணியிருப்பாங்க. எண்ணத்தில், சிந்தையில், நினைவில், பேச்சில், வார்த்தையில் தப்பு பண்ணியிருப்போம். ஏன்னா ஏசப்பா சொல்கிறார், ஒரு பெண்ணை தப்பான கண்ணோட்டத்தோடு நீ பார்த்தேன்னா நீ விபச்சாரம் பண்ணிட்டு அப்படிங்கிறார். சரிங்களா? அப்போ ஏதாவது ஒரு குறை எண்ணத்தில் நம்முடைய பாவங்கள் இருக்கும், சிந்தையில் பாவங்கள் இருக்கும். அப்போ அதை ஏசப்பட்ட நம்ம என்ன செய்யணும், மன்னிப்பு கேட்கணும். இப்போ ஏசப்பா பாருங்களேன், அவர் சொல்கிறாரு, தான் காரி துப்பு இருக்காங்க, அடிச்சிருக்காங்க, என்னென்னமோ அவதூறு வார்த்தை பேசியிருக்கிறாங்க, நக்கல் பண்ணியிருக்கிறாங்க, கேலி பண்ணியிருக்கிறாங்க, தலையில் முள்முடியை வச்சுட்டு என்ன யூதனின் ராஜாவே அப்படின்னு சொல்லி அவரை நக்கல் பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்க. அவரை சுற்றி 4 பேர் இருந்து, போர் சேவர் 4 பேர் இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க, நக்கல் பண்ணுறாங்க, பரியாசம் பண்ணுறாங்க. அவரை என்ன செய்கிறாங்க, பரியாசம் பண்ணுறாங்க இரட்சகரை. அப்போ அந்த வேதனையின் மத்தியில், அந்த கஷ்டத்தின் மத்தியில் இதே நம்மளாக இருந்தால் என்ன செஞ்சுருப்போம், உன்னை சும்மா விட மாட்டோம்டா, பழி வாங்க விட மாட்டோம், கொல்லுவோண்டா அப்படின்னு இருப்போம். ஆனால் ஏசப்பா அதெல்லாம் கேட்கல. பார்த்துக்கொள்ளுங்க. அவர் சிலுவையில் தொங்கி கொண்டு இருக்கும்போது சொல்கிறாரு, பிதாவே இவர்களை மன்னியும், தான் செய்கிறது இன்னதென்று தெரியாமல் செஞ்சுருக்கிறாங்க. அப்புறம் என்ன அர்த்தம்னு கேட்டால், இப்போ உங்கள் குடும்பம் இருக்குது, உங்கள் சொந்தம் இருக்குது, உறவு இருக்குது, அல்லது உங்கள் கணவரே இருக்கிறாரு, அல்லது உங்கள் மனைவியே இருக்கிறாங்க, அல்லது உங்கள் மச்சான் அத்தை இருக்கிறாங்க. ஏதோ ஒரு காரியத்தில் உங்களை கடிந்து கொள்ளலாம், ஏதோ ஒரு காரியத்தில் உங்களை சத்தம் போட்டிருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தில் உங்களோட சண்டை போட்டு பேசாமல் இருந்திருக்கலாம், உங்களுக்கே தெரியாது. அல்லது உங்கள் மருமகனாக இருக்கலாம், அல்லது உங்கள் மகளாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தில் சண்டை போட்டு உங்கள்கிட்ட பேசாமல் இருக்கலாம். அவள் பெரியவளா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கசந்த ஒரு எண்ணத்தில் இருக்கலாம். ஆனால் அப்படி அந்த எண்ணத்தில் வச்சுக்கிட்டு நம்ம அந்த எண்ணத்தையும் கசப்பையும் வச்சுக்கிட்டு நம்ம ஜெபிக்கும் போது பதில் கிடைக்காது. பார்த்துக்கொள்ளுங்க. ஏசப்பா தான் முகத்தில் காரி துப்பியிருக்கான். சரிங்களா? பரியாசம் பண்ணியிருக்கிறான். சரிங்களா? அடுத்து நல்லா சாட்டையில் எலும்பு தெரிகிற வரைக்கும் அடிச்சிருக்கான். கண்ணில் அந்த முள் வர்ற வரைக்கும் குத்திருக்கிறாங்க. இவ்வளோ காரியம் நடந்தும் கடைசியில் அவர் சொல்கிறாரு, பிதாவே இவர்களை மன்னியும், தான் செய்கிறது என்னென்று தெரியாமல் சொல்கிறார். அவருடைய குணாதிசயம். இப்போ அதே போல் இன்றைக்கி நம்மளுக்கு ஒருத்தன் துரோகம் பண்ணிட்டானா, நம்மளுக்கு ஒருத்தன் வேட்டு வச்சுட்டானா, நம்மளுக்கு ஒருத்தன் வெனை வச்சுட்டானா, அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும், தெரியாமல் செய்யிட்டாங்க, தான் செய்கிறது என்னன்னு தெரியாமல் செஞ்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு மன்னிப்பு தன்மை இருக்கணும். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் ஒரு கணவர் சின்ன தவறு பண்ணியிருந்திருக்கலாம். அந்த தவறையே சுட்டி காட்டி நீங்கள் அவரை ரொம்ப டார்ச்சர் பண்ணக்கூடாது. அல்லது மனைவியே ஒரு சின்ன தவறு பண்ணியிருக்கலாம், அதவே திருப்பி சொல்லி காட்டி தட்டி பண்ணக்கூடாது. ஏன்னா விட்டு கொடுத்து மன்னிச்சு என்ன செய்யணும், வாழணும். அப்போ தான் நம்ம அந்த இயேசுவின் சிந்தை நமக்குள்ளே இருக்குது, இயேசுவின் நினைவு நமக்குள்ளே இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம என்ன செய்யணும், ஜெபத்துக்கு பதில் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். அதாவது நின்று நீ மார்க் 9 நீ நின்று நீ ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உனக்கு குறை இருக்குமானால் அந்த குறையை நீ மன்னிச்சுட்டு நீ என்கிட்ட வா அப்படிங்கிறார். சரிங்களா? அப்போ நீ மன்னிக்காமல் நீ என்கிட்ட வராத, நீ நின்று ஜெபம் பண்ணும்போது அப்படிங்கிறார். மார்க் 9ஆம் அதிகாரத்தில் நீ நின்று ஜெபம் பண்ணும்போது ஒரு பேரில் குறை இருக்கா, அந்த குறையை மன்னிச்சிரு. தெரியாமல் ஒன்று வஞ்சிட்டான், தெரியாமல் ஒன்று சத்தம் போட்டான், தெரியாமல் ஒன்று திட்டான், ஒருவேளை மரியாதை இல்லாமல், ஒருவேளை அவதூறு வார்த்தையில், ஒருவேளை கெட்ட வார்த்தையில் உன்னை 4 பேத்துக்கு முன்னால் உன்னை கேவலப்படுத்தியிருக்கலாம், 4 பேத்துக்கு முன்னால் அவமானப்படுத்தியிருக்கலாம். ஏன்னா அதை அந்த கசப்பையும் அந்த வன்கனை உள்ளத்தில் வச்சுக்கிட்டு அவனை சும்மா விடமாட்டேன் அப்படிங்கிற அந்த வைராக்கியங்கள் நமக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்படி ஏசப்பா இருந்திருந்தானா நீங்கள் அவ்வளோ எல்லாம் பசுமமாக இருப்பாங்க. ஏசப்பா என்ன செஞ்சார், மன்னிச்சார். பார்த்துக்கொள்ளுங்க. அந்த சிலுவை மரத்தில் தொங்கி நினைச்சாரு, பிதாவே அவர்களை மணி அப்படிங்கிறார். அப்போ அதே போல் நம்ம ஒரு காரியத்தை ஏசப்பாட கேட்கறதுக்கு முன்னால் மன்னிக்கிற தன்மையோடு நம்ம இருக்கிறோமா யோசனை பண்ணுங்கள். நீங்கள் எத்தனையோ பாயிண்ட் வச்சு ஜெபிக்கிறீங்க, எத்தனையோ காரியங்கள் ஏசப்பாட கேட்கறதுக்கு முன்னால் நீங்கள் எப்படி இருக்கணும், உங்கள் எண்ணம் எப்படி இருக்கணும், உங்கள் நினைவு எப்படி இருக்கணும், உங்கள் ஆவி எப்படி இருக்கணும், உங்கள் ஆத்மா இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சி பாருங்கள். மன்னிக்கிற தன்மை வேணும் நமக்கு. அவர் சொல்லிட்டார், ஜெபம் பண்ணும் போது நீ நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவன் பேரில் குறை இருக்க. மார்க் 9 எடுக்குமா, அந்த வசனத்தை எடுக்குமா, ஒருவன் நின்று ஜெபம் பண்ணும் போது அப்படிங்கிறார். அப்போ குறையை மன்னிக்கணும். நீங்கள் அந்த குறையை மன்னிக்காமல் நீங்கள் ஜெபிக்கக்கூடாது. குறையை மன்னிச்சிருந்த என்ன செய்யணும், ஜெபிக்கணும். அறியாமல், தெரியாமல், புரியாமல், தான் செய்கிறது என்னன்னு தெரியாமல் உங்களை சத்தம் போட்டிருப்பாங்க, கேவலப்படுத்தியிருப்பாங்க. ஏன்னா அப்போ அதனால் அதை நீங்கள் மனதில் வைத்து கொண்டு நீங்கள் ஜெபிக்கக்கூடாது. அதுக்கு மன்னிக்கிற தன்மை வேணும்.
2 வருஷம் நான் அவட்ட பேசலை, 3 வருஷம் அவட்ட பேசலை, அப்படி இருக்கக்கூடாது. எல்லாத்துலேயும் ஒரு மனமாக நீங்கள் என்ன செய்யணும், இருக்கணும். அப்படி இருந்து நீங்கள் கேட்கும்போது கண்டிப்பான முறையில் கர்த்தர் உங்கள் ஜெபத்துக்கு என்ன செய்வார், பதில் கொடுப்பார். மார்க்கு 11:25 வாசிமாம். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். பார்த்தீங்களா? அப்போ என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? அது எப்போ சொல்றாருன்னா, நீ ஜெபம் பண்ணும்போது அப்படிங்கிறார். நீ நின்று ஜெபம் பண்ணும்போது, அப்போ ஜெபிக்கும் போது உன் மனது எப்படி இருக்கிறது, மன்னியாத தன்மையோடு ஜெபிக்கக்கூடாது அப்படிங்கிறார். ஏன்னா நம்ம எல்லாரும் செத்தா பரலோகத்துக்கு போகணும். ஏன்னா அது அவருடைய அடிச்சு விடுகளை பின்பற்றி செல்லுங்க அப்படிங்கிறார். அதனால் உங்கள் குடும்பத்தில், உங்கள் உறவில், உங்கள் சொந்தத்தில் மச்சானாக இருக்கலாம், அத்தையாக இருக்கலாம், நாத்தனமாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் என்ன செய்யுங்க, ஒரு மனதை காத்துக்கொள்ளுங்க. ஏன்னா உங்கள் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கணும். உங்கள் ஜெபத்துக்கு பதில் வேண்டுமென்றால் நீங்கள் என்ன செய்யணும், மன்னிக்கிற தன்மை உங்கள் உள்ளத்தில் என்ன செய்யணும், இருக்கணும். அந்த கசப்பை வைத்துக்கொண்டு நம்ம கேட்கும்போது ஏசப்பா ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டார். ஏன்னா வேதத்தை கேளாத ஜெபத்தை என்ன செய்கிறேன், நான் அருவருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ நான் வேதத்தை கேட்குற ஜெபத்தை கேட்பாரான், வேதத்தை கேளாத ஜெபத்தை அப்போ வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, இந்த பாயிண்ட்டை பிடிங்க நல்லா. இது வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, இதை நீங்கள் கேட்டு நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா உங்களுக்கு அற்புதம் செய்வேன் அப்படிங்கிறார். அதனால் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, மன்னிக்கிற தன்மை உங்களுக்கு வேண்டும். 2வதாக ஒரு ராஜா, அதாவது ஒரு நாட்டை ஆள்ற ராஜா, அவர் எப்படி கேட்குறாரு, அவர் தவறை என்ன செய்கிறாரு, உணர்றாரு. தவறை என்ன செய்கிறாரு, உணர்றாரு. மன்னிக்கிற தன்மை அவருக்கு என்ன செய்து இருக்கு. சங்கீதம் 25:11. கர்த்தாவே, என் அக்கிரமம் பெரிது, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்தருளும். பார்த்துக்கொள்ளுங்க. அதாவது கர்த்தாவே, என் அக்கிரமம் பெரிது, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அதை எனக்கு என்ன செய்யுங்க, மன்னித்தருங்க. அப்படி எவ்வளோ ஒரு தாழ்மை பார்த்துக்கொள்ளுங்க. அவர் ராஜா தப்பு பண்ணிட்டாரு, ஆனால் அவர் என்ன செய்யறார், உங்கள் நாமத்து நிமித்தம், அதாவது என்னுடைய நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா. உங்கள் நாமத்தில் என்னை மன்னிங்க, உங்கள் நாமத்தில் என்னை மன்னிங்க, நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், ஆண்டவரே என் ஜெபத்துக்கு பதில் தாங்க அப்படின்னு சொல்லி இந்த ராஜா என்ன செய்கிறாரு, தாவீது ராஜா என்ன செய்கிறாரு, கேட்குறாரு. அப்போ அதே போல் எப்படி கேட்குறீங்கன்னா, ஆண்டவரே உங்கள் நாமத்தில் என்னை மன்னிச்சு, அதாவது உங்களுக்கு தெரியாது ஜெபத்துக்கு ஏன் பதில் வராமல் இருக்குன்னா ஏதாவது ரீசன் உங்களுக்கு இருக்கும். பைபிளில் போட்டிருக்கு, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான், தேவனுடைய வார்த்தை. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேவனுடைய வார்த்தை. என்னுடைய வார்த்தை உங்ககிட்ட நிலைச்சிருந்தா நீ கேட்டுக்கொள்கிற எந்த காரியமாக இருந்தாலும் உனக்கு தருவேன், தேவனுடைய வார்த்தை. என்னை நோக்கி நீ கூப்பிட்டேன்னா உனக்கு நான் மறு உத்தரவு கொடுத்து உனக்கு அறியாத உனக்கு எட்டாத பெரிய காரியத்தை உனக்கு நான் செய்வேன், தேவனுடைய வார்த்தை. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், தேவனுடைய வார்த்தை. இவ்வளோ வார்த்தை சொல்லியிருக்கிறார்ல, நீ கேட்டால் தரமாட்டேன்னு சொன்னாரா? என்னுடைய நாமத்தில் நீ எதை வேணாலும் கேளு தர்றேன். இதான் அவருடைய ப்ராமிஸ் வார்த்தை, இதான் வாக்கு தத்தம், இது சத்தியம், இது உண்மை, இது வாக்கு மாறாத பொய்யுரையாத தேவன். அவர் சொன்னதை கரெக்டாக செய்வார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். அவர் இத்தனை காரியம் சொல்லியிருக்கிறார். நீ கேட்டு நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஸ்திரியானவள் தன் பாலகனை மறந்தால் நான் உன்னை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்ல. அப்படின்னா இத்தனை காரியம் சொல்லியிருக்கா. அப்போ கண்டிப்பாக கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா? அப்போ கொடுப்பார். அப்போ கொடுப்பதுக்கு நம்ம அதுக்கு தகுதியாக வேண்டும். கொடுப்பதுக்கு அந்த அவர் கொடுக்குற காரியத்துக்கு நம்ம தகுதி ஆகணும். பார்த்துக்கொள்ளுங்க, தகுதி ஆகணும். தகுதி அதான் ஏசாயா 59:1-2 சொல்லுது, ரிசிக்கக்கூடாதபடிக்கு என் கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு செவி மந்தாமல் இல்லை, உங்கள் பாவங்களை எனக்கு உங்களுக்கு நடுவாக பிரிவினை உண்டாகி இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஏன் உன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க முடியல, ஏன் உனக்கு எனக்கு பிளவு வருகிறது, ஏன் உனக்கு எனக்கும் பிரிவு வருகிறது அப்படின்னா உன் பாவங்கள் என் செவி மந்தாமல் இல்லை. நான் ஒன்றும் செவிடு கிடையாது. நீ கேட்குற காரியத்தை தரமாட்டேன்னு சொல்கிறேன். செவிடு கேட்டும் கேட்காத போல ஒரு மந்த நாவு கிடையாது, செவிடு கிடையாது. நீ கேட்குறது எனக்கு காதில் கேட்க தான் செய்யுது, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் கேட்குது. ஆனால் நான் கொடுப்பதுக்கு உண்டான அந்த தகுதி, அந்த குவாலிஃபிகேஷன் உனக்குள்ள இருக்கிறதா அப்படிங்கிறத அவர் பார்ப்பார், சும்மா இது பண்ண மாட்டார். அப்போ அதான் சொல்கிறார், ரிச்சிக்கக்கூடாதபடிக்கு என் கை குறுகி போக முடியல, கை குறுகி போல, கேட்கக்கூடாதபடிக்கு செவி மந்தம், என் செவி மந்தமாக நீ கேட்குற காரியத்தை நான் கொடுப்பேன் அப்படிங்கிறார். ஆனால் ஏன் கொடுக்க முடியல அப்படின்னு கேட்டால் உன் பாவங்களே எனக்கும் உனக்கும் நடுவாக ஒரு பிளவு உண்டாகி இருக்கிறது அப்படிங்கிறார். அப்போனா அதுக்கு மாற்று வழி என்ன? பாவம் பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், இதுக்கு பரிகாரம் என்ன? ஒன்றும் கிடையாது, அறிக்கையிடுறது தான். தன் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான், மறைக்கிறவன் வாழ் அடைய மாட்டான். ஒருவன் தன்னிடத்திலே பாவம் இல்லை என்று சொன்னால் தன்னைத்தான் வஞ்சிக்கனாக இருக்கிறான், தேவனை பொய்யராக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் என்ன? நீங்கள் செய்த தவறு உணர்ந்து இயேசுப்பட்ட மன்னிப்பு கேட்கணும், அவ்வளோதான். இது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது, இது ஒரு பெரிய காரியம் கிடையாது. உங்கள் தவறை உணர்ந்து இயேசுப்பட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்கும்போது மன்னிப்பு கேட்டு விட்டு நீங்கள் உங்கள் காரியத்தை கேளுங்க. இன்றைக்கி நம்ம பிள்ளையை நல்லா இருக்கணும், வாழ்ந்திருக்கணும், உயர்ந்திருக்கணும், செழித்திருக்கணும்.
இன்றைக்கி படித்து விட்டு எத்தனையோ பிள்ளைகள் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. படித்து விட்டு எத்தனையோ பிள்ளைங்க வந்து திருமணம் முடிக்காமல் இருக்காங்க. அன்பார்ந்தவர்களே, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நிறைய பெற்றோர்கள் வேதனைப்படுகிற ஒரு காரியம் என்னென்னு கேட்டால், திருமணமாகாத பெண் பிள்ளைகள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. 30, 35 அப்படி நிறையா. எனக்கெல்லாம் வந்து மாதத்துக்கு ஒரு 5 பேராச்சும் 6 பேராச்சும் என்ன திருமணம் முடிக்கலை, என் பிள்ளைக்கு 30, என் பிள்ளைக்கு 35 அப்படின்னு சொல்கிற தாய்மார்களை நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த பெற்றோர்கள் எவ்வளோ வேதனையை தான் பிள்ளைகளுக்காக வேதனைப்படுறாங்க பார்த்தீங்களா? ஆனால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்கள் காரியத்துக்கு கர்த்தர் சரியான நேரத்தில் சரியாக செஞ்சுட்டு வர்றாரு. ஏன்னா அவருக்கு வந்து எவ்வளோ கோடி நன்றி பலி ஸ்தோத்திர பலி ஏறாட்டாலும் பத்தாது, பார்த்துக்கொள்ளுங்க. அதனால் எத்தனையோ குடும்பத்தில் கல்யாணம் முடித்து பிள்ளை இல்லாமல் இருக்கிறாங்க. 5 வருஷம் 8 வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு கிருபியாக கற்பத்துங்கனையில் என்ன செஞ்சுருக்கிறார், கொடுத்துருக்கிறாரு. அப்போ கர்த்தருக்கு மகிமை செலுத்தணும், நன்றி சொல்லணும், பார்த்துக்கொள்ளுங்க. அப்படி என்றால் அப்படி இருந்தாலும் பிள்ளைகள் இருந்தாலும் பிள்ளைகள் காரியத்தில் ஒவ்வொன்றா நம்ம தேவைகள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. பிள்ளைக்காக ஜெபிப்போம், பிள்ளை பிறந்துடும். அப்புறம் பிள்ளைகளை படிக்க வைப்போம், அதுக்கு ஜெபிப்போம். திருமணம் முடிக்கணும், அதுக்கு இப்படி ஒவ்வொன்றா வந்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம வேலை ஜெபிக்கிற வேலை தான். நம்ம வேலை அவரை துதிக்கணும், நம்ம தேவையில் அவர்கிட்ட கேட்கணும், பார்த்துக்கொள்ளுங்க. கொர்நேலியு 24 மணி நேரமும் தேவனை ஜெபம் பண்ணுவதில் இரவும் போல வேண்டுதல் தரித்திருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. கொர்நேலியு என்கிற ஒரு மனுஷன், ஒரு குடும்பஸ்தன் அவர் எப்படி வாழ்ந்தார் பார்த்துக்கொள்ளுங்க. அவர் வந்து ஒரு தூதனை வந்து பார்க்கிறாரு. அவருடைய ஜெபத்தில் தூதனை வந்து இறங்குறார். அப்படிப்பட்ட ஒரு ஜெபமாக இருக்கிறது. ஒரு தனிப்பட்ட ஒரு கல்யாணம் முடிக்காத ஆள் பிரம்மச்சாரி கிடையாது கொர்நேலியு. என்ன எடுமா அப்போ சொல்லலை, கொர்நேலியு பிரம்மச்சாரி கிடையாது, பார்த்துக்கொள்ளுங்க. அவர் வந்து குடும்பஸ்தன், பிள்ளைகளை பெற்றவர். அவர் வந்து என்ன செய்கிறார், தேவன்கிட்ட ஜெபிக்கிறார். அவர் ஜெபிக்கும் போது தூதன் வந்து இறங்கி வந்து நிற்கிறார். தூதன் வந்து இறங்கி வந்து நின்று என்ன செய்கிறாரு, பேசுகிறார். அப்போ எப்படிப்பட்ட ஒரு ஜெபமாக இருக்கும், எப்படிப்பட்ட உண்மையான ஜெபமாக இருக்கும், எப்படிப்பட்ட ஒரு காரியம். இது ஒரு குடும்ப தலைவனுடைய ஒரு காரியம். இன்னைக்கு குடும்ப தலைவர்கள் இப்படி தான் இருக்கணும், பார்த்துக்கொள்ளுங்க. கொர்நேலியு, புரியுதுங்களா? அப்போ அவர் தூதன் வந்து இறங்கி பேசுகிற மாதிரி அந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஒரு ஜெபமாக இருக்கிறத பார்த்துக்கொள்ளுங்க. வாசிங்க எடுத்தவங்க. அப்போ சொல்லல, அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் நல்லா கவனிக்கணும், தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி பாருங்க, ஜெபம் பண்றாரு. ஜெபம் மட்டும் பண்ணல, அநேக ஜனங்களுக்கு தர்மம் பண்ணுறாரு. தர்மம் பண்ணால் இப்போ நான் தர்மம் பண்ணணும்னு நினைக்கிறேன், நீங்கள் தர்மம் நினைக்கிறீங்க, இருந்தால் தானே தர்மம் பண்ண முடியும். நம்ம வந்து செலவு போக கடன் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் மிச்சம் இருந்தால் நம்ம நினைச்சலாம் தர்மம் கொடுக்கலாம். ஆனால் அவர் வந்து தர்மம் கொடுக்குறோன்னு அவர்கிட்ட இருக்கக்கிட்டு தானே கொடுக்குறாரு. அப்போ அவரை கர்த்தரை ஆசீர்வதிச்சு இருக்கிறார் இல்லையா, இருந்தால் தான் கொடுக்க முடியும். அவர் தர்மம் பண்ணுறாருல்ல. அப்போ இதே போல் கொர்நேலியு போல் நம்மளும் என்ன செய்யணும், வாழணும். ஆமென் சொல்லுங்கள். அப்போ ஒரு குடும்பஸ்தன் எப்படி இருக்கணும், அது மாதிரி என்ன செய்யணும், நீங்கள் இருக்கணும். 2வது சங்கீதம் 32:1, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். நீங்கள் நிறைய பேர் நினைக்கிறீங்க சொத்து இருந்தால் தான் பாக்கியவான், சுகம் இருந்தால் தான் பாக்கியவான், வீடு ஆஸ்தி இருந்தால் தான் பாக்கியவான், பெரிய ஒரு நகநட்டு இருந்தால் தான் பாக்கியவான் அப்படிங்க நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. உண்மையிலேயே நீங்கள் எல்லாம் உண்மையிலேயே பாக்கியவான். எப்படி நீங்கள் பாக்கியவது என்று கேட்டால், எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் தான் பாக்கியவான். அல்லேலூயா. இங்கே பாக்கியவான் யாரை சொல்கிறாரு? நீ 100 வீடு வச்சிருக்கிற பாக்கியவான், 250 பவுன் நகை வச்சிருக்கிற பாக்கியவான சொல்லப்பட்டிருக்கு? இல்லை. எவன் மீறுதல் மூடப்பட்டதோ, எவன் பாவம் மன்னிக்கப்பட்டதோ அவன் தான் பாக்கியவான். அப்புறம் நீங்கள் ஏசப்பட்ட மன்னிப்பு கேட்டுட்டீங்கன்னா நீங்கள் பாக்கியவானா மாறிடுவீங்க. பாக்கியவானான்னு அர்த்தம் எல்லா சுகமும் சகல பரிபூர்ணக்கு பேர் தான் பாக்கியவான், பார்த்துக்கொள்ளுங்க. அப்படி என்றால் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, பார்த்துக்கொள்ளுங்க. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். அடுத்து சங்கீதம் 86:1 என்ன சொல்லுகிறதுன்னு கேட்டால், நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். அப்ப நீங்க ஜெபத்துல கேட்கும்போது, ஆண்டவரே நீர் நல்லவரும் நீர் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு, பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ அதே போல் இந்த வசனங்களை சொல்லி தான் நீங்கள் என்ன செய்யணும், ஏசப்பட்ட நீங்கள் என்ன செய்யணும், கேட்கணும். அப்படி கேட்கும்போது கர்த்தர் பெரிய காரியம் செய்வார்.